ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன #சிங்கிள் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு, இவானா, கேத்திகா சர்மா, வெண்ணிலா கிஷோர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கார்த்திக் ராஜு. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. அவர் கூட வெண்ணிலா கிஷோரும் வேலை செய்யறாங்க. ஸோ ஹீரோ ரொம்ப வருஷமா சிங்கிளா இருக்காரு. அவர் கமிட்டாவே இல்லை. சாமி கிட்ட எல்லாம் வேண்டுறாரு. அப்படியே ஒரு நாள் மெட்ரோ ட்ரெயின்ல ஹீரோயினை பார்த்துறாங்க. அவங்க தான் கேத்திகா சர்மா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பட் ஆனா ஹீரோயின் ஸ்டார்டிங்ல லவ் பண்ண ஆரம்பிக்கல. ஒரு பாயிண்ட்ல லவ் பண்ண வரும்போது ஹீரோ பத்தி தெரிஞ்சு பிரிஞ்சிடறாங்க. அந்த டைம்ல இவானா வராங்க. இவானா ஹீரோவை லவ் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். கடைசி யார் யாரோட சேர்ந்தாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது வெண்ணிலா கிஷோரோட சில ஒன்லைனர் காமெடி நல்லா இருந்தது. அதே மாதிரி இவானா சில இடங்கள்ல கியூட்டான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ரெண்டு மட்டும் தான் படத்துல பாக்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. முதல் நெகட்டிவ், இந்த கதையை நீங்க ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா பல வருஷமா இதே கதையை ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை எடுத்து புளிச்சு போன ஒரு கதை. சரி, அதை எடுத்து புதுசா இவங்க தான் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதே அரைச்ச மாவு தான். ஹீரோக்கு லவ் பண்றதை தவிர வேற வேலையே கிடையாது. அவர் ஆபீஸ் வேலையை விட இந்த வேலையை தான் ஃபுல் டைமா பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அவருக்கு காசு கொடுக்கறதுக்காகவே பிடிவி கணேஷ் வருவாரு. இதையும் நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். அவங்களோட பொண்ணு வீக்னஸை பயன்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறது. இதே எத்தனை வருஷமா எடுப்பாங்கன்னு புரியவே இல்லை. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் மிஸ்யூஸ் பண்றது, காசு செலவு பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாய்ஸ் அண்ட் பிஸ்தா இந்த படங்கள்லயே பார்த்திருக்கோம். இப்ப போய் இதே சீன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவானா இவரை உருகி உருகி லவ் பண்றதும் துரத்துறதும் பார்க்க சகிக்கல. டைரக்டருக்கே ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி ஹீரோவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கியூட்டா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டு ரொம்ப சுமாரா இருந்தாலும் பிஜிஎம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. காமெடியும் ஃபுல் லெங்தா வெண்ணிலா கிஷோர் இந்த படத்துல வராரு. அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு தவிர ஃபுல் படத்தையும் அவரால் காப்பாற்ற முடியல. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் காமெடியா இருக்கும். சரி, மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது அமேசான் பிரைம்ல. நீங்க இன்கேஸ் வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்து இவானாக்காக இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.